இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப வினோதமான விசித்திரமான ஒரு கேஸ். இதுலயும் இந்த வீடியோவோட கடைசியில் வரக்கூடிய அந்த அதிர்ச்சியான அந்த ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியாத மாதிரியான ஒரு ட்விஸ்டா அது இருக்கு. இந்த வீடியோவோட எண்டில் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இதை பண்ணாம விட்டாங்க, இந்த விஷயத்தை எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன இந்த கேஸ்க்குள்ள நடந்துச்சு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். 2006 அரிசோனா டெசர்ட் ஹில். இங்க 21 வயசான ஹேத்தர் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்க ரொம்பவே வந்துட்டு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதுலயும் முக்கியமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எதனாச்சும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லாம எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணுவாங்களாம். இவங்க காலேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வீக்கெண்ட் எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வெளியில போயிட்டு சுத்தாம வெளியில முடியாம இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். நிறைய நல்ல விஷயங்களுக்கு வாலண்டியரா இருந்திருக்காங்க. இதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க லா காலேஜ் போயிட்டு லா படிக்கிறாங்க. இவங்களுடைய ஆசையை டிஃபென்ஸ் லாயரா மாறி இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணும் அப்படிங்கிறது. இவங்க 18 வயசான இவங்களோட பாய் ஃப்ரெண்டான ரியான் கூட ஒன்னா வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. இவரும் ஸ்டூடெண்ட் தான். இவரு படிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு துப்பாக்கியில சுடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. சொல்லப்போனா இவருக்கு இந்த கன் ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் நெருங்கிக்கிட்டே இருக்க, நம்ம கிறிஸ்மஸ்க்கு எதனாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த சமயம் தான் ரியானோட அப்பா வந்துட்டு இவங்களுக்கு பார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால 24th நைட் இல்லனா 25th மார்னிங் வந்துட்டு அந்த பார்ட்டியில் நாங்க வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 25th வந்தது. ரியானோட அப்பா வந்துட்டு எல்லா செலிப்ரேஷனுக்கான பொருளையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு அன்னைக்கு டின்னருக்கு எல்லாத்தையுமே குக் பண்ணி வச்சுட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே வரல. என்னது இது, இத்தனை தடவை சொன்னோம் வரோம் அப்படின்னு சொன்னாங்க, ஏன் வரல ஒண்ணுமே புரியல. சரி நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி பார்க்கறாரு. ஆனா ரெண்டு பேர்த்தோட போன் காலுமே வந்துட்டு ரீச் ஆகல. இதனால ரொம்ப பயந்து போன ரியானோட அப்பா வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை வேற எதனாச்சும் வரவழியில் எதனாச்சும் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரு நேரா போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு அவங்க வீட்டு வரைக்கும் போறதுக்கு பதிலா ஒரு வெல்ஃபேர் செக் ஒன்னு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வெல்ஃபேர் செக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களுக்கு போன் கனெக்ட் ஆகல, அந்த நபர்கிட்ட வந்து நம்மளால பேச முடியல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எதனாச்சும் சஸ்பீசியஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னா இவங்க சார்பா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு கதவை தட்டி என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி போன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்க எல்லாருமே ஓகேவா, எல்லாருமே ப்ராப்ளம் இல்லாம சேஃபா இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு வருவாங்க. ரயானோட அப்பா வந்துட்டு யோசிக்காம லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் ரயானோட வீட்டு வாசல்ல போயிட்டு நிக்கிறாங்க. இங்க போன இவங்க ரொம்ப நேரமா கதவு தட்டி பாக்குறாங்க. கதவை யாருமே திறக்கல. என்னது இது, யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சைட்ல கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி வழியா நம்ம போயிட்டு எதனாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு கண்ணாடி வழியா பார்த்திருக்காங்க. கொஞ்சம் இருட்டா தான் தெரிஞ்சிருக்கு. சரி மறுபடியும் வந்து தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு கதவு ஓபன் ஆகுது. ரியான் கதவை திறந்துட்டு வெளில வராரு. வெளியில வரும்போதே போலீஸ் ஆபீசர் அவரோட முகத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. ரியானோட மூக்குல ஏதோ ஒண்ணு கிழிச்ச மாதிரி இருந்திருக்கு. அவரோட கண்ணுல ஏதோ பயங்கரமா போட்டு குத்துன மாதிரி வீங்கி இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு உள்ள இருந்து அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. இப்படி எட்டி பார்த்தப்ப சோஃபாக்கு பக்கத்துல வந்து அந்த பொண்ணு கீழே கடந்திருக்கு. ரியானை பார்த்து யார் அந்த பொண்ணு, ஏன் அந்த பொண்ணு கீழே படுத்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரியான் வந்துட்டு அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வெல்ஃபேர் செக்குக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி உங்களோட அப்பா வந்துட்டு நீங்க கரெக்டா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிட்டு வர சொன்னாரு. நாங்க கொஞ்சம் உள்ள வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள வராங்க. உள்ள வந்து இவங்க சோஃபா பக்கத்துல படுத்து கிடந்திருந்த அந்த பொண்ணை வந்துட்டு திருப்பி பாக்குறாங்க. அது ஹேத்தர். அதே மாதிரி ரியான் சொன்ன மாதிரி ஹேத்தர் வந்துட்டு தூங்கிட்டு ஒண்ணும் கிடையாது. அவங்களோட தலையில சொடப்பட்டு அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. போலீஸ் ஆபீசர் ரியானை பார்த்து உங்களோட கண்ணுக்கு என்னாச்சு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரியான் வந்துட்டு ஒரு கரெக்டான பதிலை சொல்ல, ஏன் காயம் ஆச்சு என்ன அப்படிங்கறது எதுவுமே சொல்லாம எனக்கு தெரியாது, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு, காயம் பட்டிருக்கு, ஆனா ஏன் இப்படிலாம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம ரயானை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஹேத்தரோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ரயானை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன உடனே ஒரு ரூம்குள்ள வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருச்சு. இவன் தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிருக்கணும். கொலை பண்றதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கணும். அந்த ஸ்ட்ரகிள்ல இவன் கேர்ள் ஃப்ரெண்டான ஹேத்தர் வந்துட்டு இவனோட கண்ணுல குத்தி இருக்கணும், இல்லைன்னா பூரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சம்பவம்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாள் டிசம்பர் 26ல நடக்குது. ஓகே, இதுக்கு மேல நீங்க பார்க்க போற இந்த இன்ட்ராகேஷன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. இதோட கம்ப்ளீட் இன்ட்ராகேஷன் வந்துட்டு நெட்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு.
இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். இது ஒரு 1 hour இன்வெஸ்டிகேஷன். இது நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ரேயான் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஜம்ப் ஷூட் மாதிரியான ஒரு Dress போட்டுக்கிட்டு இந்த இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள போறாரு. போயிட்டு இவர் பொறுமையா மூலையில் இருக்கக்கூடிய அந்த சேர்ல உட்காந்துப்பாரு. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த அந்த ஆபீசர் வந்துட்டு பார்த்துட்டு வெளில போயிருவாங்க. இந்த சமயம் இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால் எடுத்து சேர் மேல போடுறது அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வினோதமா பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சமயம் தான் அவரோட சேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் கஃபை பாக்குறாரு. சொல்ல போனா ரொம்ப பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்துட்டு ஹேண்ட் கஃப் போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கஃப்லாம் போட கிடையாது. அந்த ஹேண்ட் கஃப் வந்துட்டு சேர்ல தான் இருந்திருக்கு. ரேயானே அந்த ஹேண்ட் கஃப் எடுத்து கையை உள்ள விட்டு பாப்பாரு. அதுக்கப்புறம் கலட்டி அவரே வந்து போட்டுப்பாரு. இதுக்கப்புறம் அங்கேயே லைட்டா படுத்து தூங்குற மாதிரி இருப்பாரு. திடீர்னு ரொம்ப சலுப்பா ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி சேரை விட்டு இறங்கி நடக்க போவாரு. அப்ப அவரோட ஹேண்ட் கஃப் வந்துட்டு இழுக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து கால் மேல கால் போட்டுட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்துருக்க மாதிரி இல்ல, ரொம்ப கேஷுவலா ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. இதுக்கப்புறம் அந்த இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள டிடெக்டிவ் டால்டன் அப்படின்றவர் வராரு. உங்க காலை தூக்கி மேல வைங்க, கேஸ்க்காக போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலை வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போறாரு. நேரம் போக போக ரேயான் வந்துட்டு பயங்கர கடுப்புல இருந்திருக்காரு. என்னது இது, ஏன் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போனா என்ன வீட்டுக்கு விடுங்க, நம்ம எப்போ வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்திருக்காரு. சொல்ல போனா எதனால இவரை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற சீரியஸ்னஸே அவருக்கு தெரியல. இதுக்கப்புறம் டிடெக்டிவ் டால்டன் உள்ள வந்து பேசிக்கான சில கேள்விகள்லாம் கேட்கிறாரு. உங்களோட பேர் என்ன, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, இந்த மாதிரியான கேள்வி. ரேயான் வந்துட்டு எந்த ஒரு கேள்விக்குமே கரெக்டான பதில் கொடுக்கல. ஏதோ ஒரு மாதிரி மழுப்புற மாதிரி இருந்திருக்கு. Do you have a GED? I don't know. You don't know what? I don't know. I don't know. I just want to go home. Oh, you're not going to go home. ஒரு கட்டத்துல எதை பத்தியுமே பேசாம பிளாங்கா ஒரு செவுத்தை பார்த்து அப்படியே உட்காந்துருக்காரு. உடனே இந்த இன்ட்ராகேஷன்ல உங்களுக்கான சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி விசாரணையில உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, வழக்கமா இந்த கிரைம் டிவில எல்லாம் போடுவாங்க, நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரியான் வந்துட்டு இல்ல, இந்த கிரைம் ப்ரோக்ராம்லாம் நான் பார்க்கல, ஏன் இது என்கிட்ட தரீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு நிறைய படத்துல வந்திருக்கு, நிறைய கிரைம் டிவி சேனல்ஸ்ல வந்திருக்கு, ஆனா இதை தெரியல அப்படின்னு சொல்லி ரியான் சொல்றான். கண்டிப்பா இவன் பொய் தான் சொல்றான், பொய் மேல போய் அடுக்கிக்கிட்டே போறான் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டிடெக்டிவ் அடுக்கடுக்கா நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு ஆமா இல்ல அப்படின்ற பதிலே வர கிடையாது. நீங்க கிராஜுவேஷன்ல என்ன கிரேடு வாங்குனீங்க, ஹையஸ்ட் கிரேடு என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் இந்த கிரேடு வாங்கினேன் அப்படின்ற ஒரு பதில் வரலாம், இல்லைன்னா நான் வாங்கல அப்படின்ற பதில் வரலாம். ஆனா எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரியான ஆன்சரை இவர் ரிப்பீட்டடா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா இவர் பாக்குறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு. இவரோட பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஹேத்தர் வந்துட்டு ரேயானோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா ரேயானோட அப்பா வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துதான் வெல்ஃபேர் செக்குக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இருந்தாலும் ரேயானோட வாயிலிருந்தே வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஹேத்தர் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்கறாங்க. கூடவே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ரேயான் வந்துட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, இருக்கு இல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேத்தருக்கு 16-17 வயசு தான் இருக்கும், அவங்களோட சர்நேம் வந்துட்டு இதுதான், அவங்களோட நிக் நேம் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்லியிருக்காரு. சொல்ல போனா ஹேத்தருக்கு 22 வயசு ஆகுது. உடனே டிடெக்டிவ் டால்டன் வந்துட்டு சரி எல்லாத்தையுமே விட்டுருவோம், மூக்குல வந்துட்டு எப்படி அடிபட்டுச்சு, கண்ணுல யாரோ குத்தன மாதிரி இருக்கு, இதெல்லாம் எப்படி ஆச்சு, யார் அடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. What happened to your face? I don't know. கூடவே உங்க கூட ரூம்ல இருந்து ஹேத்தரை தான் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ரியான் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே டிடெக்டிவ் டால்டன் வந்துட்டு நான் டைரக்டாவே கேக்குறேன், உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து கிடந்ததுல அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்த ரியான் வந்துட்டு திடீர்னு எந்திரிச்சு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க, அவங்க இறந்துட்டாங்களான்னு கேக்குறாரு. போலீஸ் ஆபீசர் அவங்க இறந்து போலையா, அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க இவர் வந்துட்டு இல்ல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அவங்களோட தலையில குண்டு இறங்கி இருக்கு, அவங்க இறந்து போயிட்டாங்க, நீங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, எதனாச்சும் நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. She was sleeping still and that's it. I just let her sleep. She got in the side of the face and you let her sleep? Yes. This does not make sense, Ryan.
திரும்ப திரும்ப அவங்க எப்படி செத்தாங்க, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஆபீசர் துருவி துருவி கேட்டுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ரியான் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச்சி அவங்க அப்பா வந்திருந்தாங்க, அவங்க கையில ஆரோ பார்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க, அதை வச்சு என்ன தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. Came over, Richie and his dad, with shooting arrow, bow and darts. உடனே டிடெக்டிவ் வந்துட்டு, ஓ அதை வச்சு தாக்குனதுனால தான் உங்களோட கண்ணில் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல துப்பாக்கியால என்ன சுட்டுட்டாங்க, அதனால தான் இந்த அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிடெக்டிவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரோ வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா திடீர்னு துப்பாக்கிங்கிறீங்க, ஆரோவா துப்பாக்கி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரியான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி தான் வச்சிருந்தாங்க, அவங்க தான் வந்துட்டு என்ன சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட டிடெக்டிவ், என்ன சொல்றீங்க, கண்ணில் சுட்டாங்களா, கண்ணில் சுட்டுருந்தா இந்நேரம் நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க, என்ன நீங்க கதை விடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்ற ரிச்சி அப்புறம் அவங்க அப்பா கதையை வந்துட்டு டிடெக்டிவ் நம்பல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் இவரே துப்பாக்கி எடுத்து ஹெதரை சுற்றுப்பாரு அப்படின்னு. டிடெக்டிவ் இருந்தாலும் சரி என்னதான் சொல்றாரு, நம்ம பேச்சு கொடுத்து உண்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி யாரை சுட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஹெதரை சுட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க என்னதான் சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, ரிச்சி அப்புறம் அவங்க அப்பா கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உங்களை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா ஹேத்தரை வந்துட்டு அவங்க சுடல கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஹேத்தர் வந்து தூங்கிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸோட பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. போலீஸ் ஆபீசர் இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. போலீஸ் ஆபீசர் ரியானோட முகத்தை வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கிட்ட வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட முகத்தை தூக்கி பார்க்கறாரு. அப்பதான் அவருக்கு அந்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய வருது. Oh, my head. சரி நீங்க இங்கே உட்காந்துருங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் வெளில போயிருக்காரு. Be right back. அப்படி என்ன அவர் பார்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியானோட முகத்துல 4 தோட்டா வந்துட்டு போயிட்டு வந்த மாதிரியான ஓட்டையெல்லாம் இருந்திருக்கு. இங்க உட்கார்ந்திருக்க ரியான் வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. சொல்ல போனா அவரும் ஒரு விக்டிம் தான். எப்படி ஹேத்தர் வந்துட்டு குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாங்களோ அதே மாதிரி இவர் குண்டடிப்பட்டிருக்காரு. ஆனா இவர் சாகல. டிசம்பர் 23, அதாவது வெல்ஃபேர் செக்லாம் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 23 வயசான ரிச்சி அப்படின்றவனும் அவனுடைய அப்பாவும் 2 பேருமே சேர்ந்து இவங்களோட வீட்டை நோக்கி வந்திருக்காங்க. சொல்ல போனா ரியான் வந்துட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காரு. இவங்க 2 பேருமே வந்துட்டு இருந்திருக்காங்க, கையில துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க. இவரு கதவு பிடிச்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேகமா போறாரு. அதுக்குள்ள ரிச்சி இடிச்சிட்டு உள்ள வராரு. இந்த ரிச்சியோட அப்பாவுக்கு 56 வயசு இருக்கும். இந்த விஷயத்தை தான் ரியான் வந்துட்டு இன்ட்ராகேஷன்ல சொல்லி இருப்பாரு. ரிச்சியும் அவங்க அப்பா வந்தாங்க, வந்துதான் என்ன சுட்டுட்டாங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியானையும் ஹேத்தரையும் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக நடந்திருக்கு. கரெக்டா இந்த 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரிச்சி வந்து பாத்தீங்கன்னா ரியான் கூடயும் ஹேத்தர் கூடயும் தான் தங்கி இருந்திருக்காரு. ஆனா இந்த ரிச்சி வந்துட்டு சில மோசமான விஷயங்கள் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கேள்வி வந்துட்டு சண்டையா மாறி இருக்கு. ஹேத்தருக்கு ரிச்சியை வந்துட்டு சுத்தமா பிடிக்கல, ரிச்சி பண்ற எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ரியான் வந்துட்டு ரிச்சியை கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல சில சண்டைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டையில இதுக்கு மேல நீ வீட்டுக்குள்ள இருக்காத, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி ரிச்சியை அந்த வீட்டை விட்டு வெளில தள்ளிடுறாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவங்க 2 பேருமே அன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த சமயம் ரிச்சி ரியானை நோக்கி 2 வாட்டி சுடுறான். அதுல ஒரு தோட்டா வந்து பாத்தீங்கன்னா மூக்குடைய ஒரு பக்கத்துல பட்டு இன்னொரு பக்கத்துல வெளில வந்திருக்கு. அதனால 2 ஓட்டு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு தடவை சுட்டப்ப அந்த தோட்டா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கண்ணுக்குள்ளார போயிட்டு அந்த மூளைகிட்ட இருக்கக்கூடிய அந்த மண்டோட்டுக்கிட்ட போயிட்டு ஸ்டக் ஆயிருக்கு. இவரோட ஸ்கல்ல வந்துட்டு 6 இடத்துல கிராக் விட்டு இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசியா இன்னொரு தடவை சுட்டிருக்காங்க. அப்படி சுட்டது வந்துட்டு இவரோட தலையோட ஒரு பக்கம் பட்டுட்டு ஸ்கல்ல லைட்டா ஸ்கிராச் பண்ணிட்டு வெளில போயிருக்கு. இந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு கான்சியஸ்னஸ் போயிட்டு அப்படியே அதே இடத்துல தொப்புன்னு விழுகிறாரு. இது பார்த்த ரிச்சி அவங்க அப்பாவை நம்ம சுட்டுட்டோம், இவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு ஹேத்தரோட தலையிலே வந்துட்டு சுட்டிருக்காங்க. இப்படி சுட்டதுல ஹேத்தர் வந்துட்டு அதே இடத்துல சோஃபாக்கு பக்கத்துல விழுகுறாங்க. ஹேத்தருக்கு நல்ல தலையிலே சுட்டதுனால சுட்ட உடனே அவங்க வந்துட்டு இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் ரிச்சி அவங்க அப்பா இவங்க 2 பேருமே வீட்டுல இருக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு திருடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த இன்ட்ராகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க. இப்படி இவங்க 2 பேர் சுட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துல மறுபடியும் ரியான் வந்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவருக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்பவே மோசமா மூளை சிதைவு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஆனா இதுக்கடையில அவர் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த சோஃபாக்கு பக்கத்துல இறந்து போய் கிடந்திருக்காங்க. அதை பார்த்த இவரு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு பெட்லயே படுத்து தூங்குறாரு. திருப்பி நெக்ஸ்ட் டே ஆகுது, காலைல எந்திரிச்சு பாக்குறாரு. அப்பயும் வந்துட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கிறதா தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சொல்ல போனா அதுக்கு அடுத்த நாளுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இப்படியே நடந்துகிட்டே உலாத்திட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுக்கிறாரு. இந்த சமயம் தான் வெல்ஃபேர் செக் பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர் வந்துட்டு கதவை தட்டி
பண்ணியிருக்காங்க. திருப்பியும் கான்சியஸ்க்கு வந்த ரயான் வந்துட்டு ரொம்ப நிதானமா எந்திரிச்சு வந்து கதவை திறந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இன்ட்ராகேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அடிபட்டிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி இவங்க கவனிக்காம விட்டாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இவன் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற கண்ணோட்டத்திலே போனதுனால அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கண்ணில் வந்துட்டு குத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ எந்த விதமான ஃபர்ஸ்ட் எய்டுமே எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கல. ஏற்கனவே இந்த தோட்டம் வந்துட்டு உள்ள போயிட்டு ஸ்டக் ஆயிருக்கு. ரொம்பவே மோசமா மூளை சிதைவு ஏற்பட்டு நிறைய ரத்தம் வந்துட்டு கசிஞ்சிட்டு இருக்கு. ஃபுல்லா தலைக்குள்ளேயே கசிஞ்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவர் வீட்டுக்குள்ள இருந்தாரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கறதுனால நிறைய டேமேஜ் ஆயிருச்சு. மேற்கொண்டு இவங்களும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு 1 மணி நேரம் பக்கம் விசாரிச்சிருக்காங்க. இவரை சுட்டிருக்காங்க. சுட்டதுக்கு அப்புறமும் இவ்வளவு கான்சியஸ்ல இருக்காரு, பேசிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை யாருமே நம்பல. உடனே டிடெக்டிவ் டால்டன் வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு, வர வைக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு வந்தவங்க கூட இதை நம்பல. இந்த கிளிப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அவங்க உள்ள வராங்க. இவர் கேஷுவலா உட்கார்ந்து இருக்காரு. Captain, you're not going to believe this one. I can't believe it either. You're right. I've already heard the story. I can't believe it. This is just my observations that this might be an entrance, this might be an exit, this might be into his eye. இதுக்கப்புறம் ரயானை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அவரோட மூளை வந்துட்டு ரொம்பவே செதஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாதி மூளையை வந்துட்டு எடுத்துட்டாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துறாங்க. மூளையில இருந்து சின்ன சின்ன பகுதிகள் மட்டும் இல்லாம அவரோட 2 கண்ணையுமே எடுத்துடுறாங்க. ஏன்னா இவங்க கதவை தட்டி ரியான் வெளில வந்தப்பே என்ன காயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்காது. தோட்டா உள்ள போனதுனால ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு அவரோட சிச்சுவேஷனை கிரிட்டிக்கல் ஆகிட்டே இருந்தது. என்னதான் அவர் அந்த சமயம் பொழைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரை அவரோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கே கூட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த 10 வருஷத்துல அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த 10 வருஷமும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே ஒழுங்கா பார்க்கல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரயானோட பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ரயானோட பேரண்ட்ஸ் வந்துட்டு கேஸ் போட்டா என் பையன் திரும்பி வந்துருவானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எந்த விதமான கேஸுமே போடாம அதை அப்படியே விட்டுறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம இதை அங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்.